ஒரு அழகான பள்ளியில் குகன் என்ற மாணவர் படித்து வந்தார். அவர் மிகவும் அமைதியானவர். அதிகமாக பேச மாட்டார். வகுப்பில் எப்போதும் பின்னால் அமர்ந்திருப்பார். ஒரு நாள் ஆசிரியர் ஒரு அறிவிப்பு செய்தார். நாளை ஸ்டோரி டெல்லிங் போட்டி நடைபெறும். அனைத்து மாணவர்களும் மகிழ்ச்சியாக கைத்தட்டினர். சிலர் உடனே தயாராக தொடங்கினர். ஆனால் குகனின் மனதில் மட்டும் பயம் உருவானது. நான் மேடையில் நிற்க முடியுமா? அனைவரும் என்னை பார்த்தால் என்னதாகும் என்று அவர் நினைத்தார். அன்று முழுவதும் அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் மனதில் பதட்டம் அதிகரித்தது. இரவு வந்தது. அவர் வீட்டில் கண்ணாடி முன்னால் நின்றார். முதலில் குரல் நடுங்கியது. வார்த்தைகள் வரவில்லை. ஆனால் அவர் மீண்டும் முயன்றார். மெதுவாக மெதுவாக குரல் தெளிவாக ஆனது. நான் முடியும், நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் தன்னிடம் சொன்னார். அடுத்த நாள் போட்டி நாள் வந்தது. பள்ளி முழுவதும் சத்தம், மாணவர்கள் உற்சாகம். மேடை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குகன் பின்னால் நின்றார். இதயம் வேகமாக துடித்தது. கைகள் நடுங்கின. ஆனால் அந்த நேரத்தில் அவர் நேற்று இரவு சென்ற பயிற்சியை நினைத்தார். ஆழமாக ஒரு மூச்சு விட்டார். மெதுவாக மேடைக்கு நடந்தார். முதலில் அவர் பேசத் தொடங்கும் போது குரல் கொஞ்சம் நடுங்கியது. ஆனால் சில நொடிகளில் அவர் தன்னம்பிக்கையுடன் பேசத் தொடங்கினார். வார்த்தைகள் தெளிவாக வந்தன. கதை உயிர் பெற்றது. அனைவரும் கவனமாக கேட்டனர். கதை முடிந்ததும் ஒரு நொடிக்கு அமைதி. பிறகு முழு அரங்கமும் கைத்தட்டலால் நிரம்பியது. ஆசிரியர் பெருமையாக சிரித்தார். மாணவர்கள் உற்சாகமாக பார்த்தனர். குகன் மெதுவாக சிரித்தார். அவரின் கண்களில் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை தெரிந்தது. அன்று அவர் ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டார். தன்னம்பிக்கை பிறப்பதில்லை, அது முயற்சியில் உருவாகிறது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி: தன்னம்பிக்கை பயத்தால் வராது, அது முயற்சியால் உருவாகும். பயம் இருந்தாலும் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றியும் வளர்ச்சியும் கிடைக்கும்.